தேவ பிள்ளையே, children of God, நாம் ஜெபிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். we should be the people who pray. பூமி அதிர்ச்சியில பாருங்க, கொஞ்ச நேரத்துல எல்லாவற்றையும் இழந்து போய் விடுகிறோம். Just think and see, if there is an earthquake, within a few moments people will lose everything. நமக்கு தெரியாது எப்ப பூமி அதிர்ச்சி வரப்போகுது அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. We don't know when this will happen and we cannot predict the earthquake. நம்ம இந்த நாட்களில பார்த்தோம், அதாவது துருக்கியில பார்த்தோம், அது போக மியான்மர், இன்னும் பல இடங்கள்ல பூமி அதிர்ச்சிகள் வந்ததை பார்த்தா அவங்கெல்லாம் இரவுல தூங்கும் போச்சுல என்ன சொல்லிட்டு தூங்கி இருப்பாங்க, நாளைக்கு காலையில எழுந்து இந்தந்த வேலைகள் செய்யணும், இதெல்லாம் செய்யணும், இது அப்படியெல்லாம் அவங்க என்ன செய்திருப்பாங்க, ஒரு பிளான் பண்ணி என்ன செஞ்சிருப்பாங்க, அவங்களுடைய படுக்கைக்கு போயிருப்பாங்க. We know, we witnessed in Turkey, Myanmar, the great earthquake that took place. People would have slept peacefully at night thinking that they will wake up the next morning and they have a plan for the next morning, they have a schedule for the next morning. What would have they thought? ஆனா அவங்க காலையில எழுந்திருக்க முடியல. But they were not able to wake up in the morning. அந்த அதிகாலை வேளையிலே அங்கு பூமி அதிர்ச்சிகள் உண்டானதுனாலே அநேகர் மரித்து போனார்கள். Because there was earthquake at dawn, many people, they didn't even know what is happening and they lost their lives. இந்த ஆறாவது முத்திரை உடைக்கும் போது ஒரு தேசத்தில் அல்ல, பூமியிலே அநேக தேசங்களிலே என்ன உண்டாக போகிறதுனா பூமியே மிகவும் அதிரப் போகிறது. When the sixth seal is being opened in the whole world, that is on the earth, not one nation but the whole earth is going to shake. அதைத்தான் அவர் ஆகாய 2:6 சொல்லுகிறார், இன்னும் ஒரு தரம் நான் வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தை வெட்டாந்தரை அசைய பண்ணுவேன். That is what is mentioned in Haggai chapter 6 verse 2. At once more in a little while I will shake the heavens, the earth and the sea and the dry land. ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 34வது அதிகாரத்திலே Isaiah chapter 34, நான் இப்படியாய் வாசிக்கிறோம். we read, வானத்தின் சர்வ சேனை கரைந்து வானங்கள் புஸ்தக சுருளை போல சுருட்டப்பட்டு அவைகளின் சர்வ சேனை திராட்சை செடிகளைப் போல இலைகள் உதிர்கிறது போல அத்தி மரத்தின் காய்கள் உதிர்கிறது போல உதிர்ந்து விழும். Isaiah chapter 34 verse 4, all the host of heaven shall rot away and the skies roll up like a scroll and their host shall fall as leaves fall from the vine, like leaves falling from the fig tree. ஏன் அப்படின்னா, Why? பாருங்க, ஏசாயா 34வது அதிகாரம் 2வது வசனத்தில் இருந்து நாம் இப்படியாக வாசிக்க கேட்கிறோம். Isaiah chapter 34 from verse 2 we read, சகல ஜாதிகள் மேல் கர்த்தருடைய கோபம், for the Lord is enraged against all the nations, அவைகளுடைய சகல சேனைகள் மேலும் அவருடைய உக்கிரம் மூழ்கிறது, and furious against all their host. அவர்களை சங்காரத்துக்கு நியமித்து கொலைக்கு ஒப்பு கொடுக்கிறார். He has devoted them to destruction. ஏன் அப்படின்னா, தேவன் சகல ஜாதிகள் மேலும் கர்த்தருடைய கோபம் என்ன செய்கிறது, உண்டாகுகிறது. Why? Because the Lord's anger is enraged against all the nations and all the people. அது மாத்திரமல்ல, சகல இராணுவங்கள் மேல அவர் என்ன செய்கிறாரு, அவருடைய உக்கிரம் உண்டாகுகிறது. Not only that, he is also furious against all the hosts. அவர்களை எல்லாம் சங்காரத்துக்கு நியமித்து கொலைக்கு ஒப்பு கொடுக்கிறார். He has devoted them to destruction and given them over for slaughter. அவர்களை கொலை செய்யப்பட்டவர்கள் வெளியே எரியுண்டு கிடப்பார்கள். Their slain shall be cast out. அவருடைய பிரேதங்கள் நாட்டம் எடுக்கும். And the stench of their corpses shall rise. அவருடைய இரத்தத்தினாலே மலைகள் கரைந்து போகும். The mountains shall flow with their blood. தேவன் 6வது முத்திரை அடியோனுக்கு இந்த காரியத்தை 2022ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 14ஆம் தேதி ஆண்டவர் அடியோனுக்கு காண்பித்த பொழுது, இப்படியாக அநேகர் அவர்களில் கொலை செய்யப்பட்டவர்கள் வெளியே எரியுண்டு கிடப்பார்கள், அவருடைய பிரேதங்கள் நாட்டம் எடுக்கும், அவருடைய இரத்தத்தினாலே மலைகள் கரைந்து போகும். When God revealed to me about the sixth seal on July 14th, the year 2022, God spoke to me very clearly, their slain shall be cast out and the stench of their corpses shall rise, the mountains shall flow with their blood. எப்படி யுத்தங்கள் நடக்கிறதோ, யுத்தங்கள் நடக்கும் போது அநேக ஜனங்கள் அங்குமிங்குமாக மரித்து பிரேதங்கள் அங்குமிங்கும் கடப்பது போல
இந்த 6வது முத்திரை உடைக்கப்படுகிற நாட்களிலேயே அநேகர் மரித்து இந்த உலகத்தில் அங்குமிங்குமாக கடப்பார்கள். How if there is a war that take place in a nation, the corpses will be lying here and there. In the same way, when the 6th seal is being opened, the corpses, people will die, and many people, they will be without buried and they will lie here and there. சகல ஜாதிகள் மேலே கர்த்தருடைய கோபம் என்ன செய்கிறது? உண்டாகிறது. சகல சேனைகளின் மேல், இராணுவங்களின் மேல் அவருக்கு என்ன உண்டாகிறது? உக்கிரம் உண்டாகிறது. For the Lord is enraged against all the nations and furious against all their host.